Hi friends, welcome back to our channel Manisha Vlogs. இன்னைக்கு வந்து கோஸ் கூட்டு செய்யறதுக்காக கோஸ் பருப்பு எல்லாம் போட்டு கூட்டு செய்யறதுக்காக கோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். வாஷ் பண்ணிட்டு அப்புறம் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதுலயே இந்த கட்டர்லயே வாட்டர் ஊத்தி வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இங்க வந்து டொமேட்டோஸ் 2 கட் பண்ண போறேன். கோஸ் கூட்டுக்காக. இது வந்து நம்ம குக்கரில் போட்டு அப்படியே விசில் விட போகிறோம். விசில் விட்ட பிறகு மத்து வச்சு கடைய போகிறோம். அதனால கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் துவரம் பருப்பு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். குக்கரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் போட்டால் எங்கள் 2 பேருக்கு சரியாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்குது, இதை வச்சே பண்ணிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது துவரம் பருப்பு, சாம்பார் பருப்பு. இதை வந்து ரிமூவ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ், இதுதான் எங்களோட மெஷர்மெண்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் அளவுக்கு இந்த கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்து இதில் ஊற்றிட்டு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டா டர்ட் எல்லாம் போயிடும். இப்போ 3rd டைம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமுக்கு இப்போயும் கம்பேர் பண்ணும்போது அந்த டர்ட் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். டர்ட்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு நல்லாவே. இப்போ இந்த பருப்பு கூட வாஷ் பண்ணி வச்ச கோஸ் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு ஒரு 3 பல் 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் தண்ணி பிடிச்சிட்டு கல்லுப்பு போட்டு, புளியெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. பிகாஸ் வந்து நம்மளுக்கு டொமேட்டோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் புளியெல்லாம் போட தேவையில்லை. கல்லுப்பு மட்டும் போடணும். இந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் போடணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர். பாருங்கள், வாட்டரும் ஆட் பண்ணியாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர், மிளகாத்தூள் எடுத்துக்கலாம்.
எடுத்து இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு சைடு வந்து ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த குக்கர் வந்து 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். 3 or 4. நல்லா விசில் வந்து எடுத்தாச்சு. இதை வந்து கடைஞ்சிக்கலாம். கடையும் போது அந்த சூடு வந்து ஃபோனோட பேக் சைடில் அடிக்குது. அதனால கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் அதோட ஒரிஜினல் கலர். தாளிப்புக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் ஒரு சைடு ரசம் கொதிக்குது. அப்புறம் இன்னொரு ரைஸ். எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸோ இன்னொரு சைடு ரைஸ் வச்சாச்சு. இப்போ வந்து கடுகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் இதை வந்து கடைஞ்சி வச்சது ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. தாளிச்சாச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.